எல்லாருக்கும் வணக்கம். நான் அனைத்து நண்பர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பாபு பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நான் என்ன சொல்ல போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, அரசியல் நிலைப்பாடு பற்றி கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ டிவிக்கு ஆட்சி தான் இப்போ ஆண்டுகிறார். விஜய் சார் தான் முதலமைச்சர். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஏன்னா நம்ம அரசியலில் வந்தோம். அரசியலில் அவர் ஜெயிச்சிட்டாரு. நல்லபடியாக நல்லது செய்யணும், நல்லபடியாக நடத்தணும். அதை பற்றி நம்ம எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவருடைய ஆட்சியில் மிகவும் கவனம் செலுத்தி படித்த முதல் பட்டதாரிகளுக்கு வேலை கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது நமக்கு. ஏன்னா எல்லாமே முதல் பட்டதாரிகள் மிகப்பெரிய ஒரு வீட்டில் படிக்க வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எப்படியாவது நம்ம புள்ள படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு எல்லா வீட்லேயும் சரி, எல்லா கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனி டிகிரி இல்லாமல் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா முதல் பட்டதாரிக்கு வேலைன்றதால எல்லாமே பண்ணாங்க. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி ஏறக்கூடிய 20 வருஷம். எனக்கே ஏறக்கூடிய 5 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் எதுவும் வரலை. அது சீனியாரிட்டி பண்ணவங்க எதுவும் நடக்கிறதா தெரியல. இவர் வந்த பிறகு அதை மாற்றணும். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, தன்னோட ரசிகர் தன்னுடைய கூட்ட நெரிசலில் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் படிச்சனுடைய நிலைமை நான் கஷ்டப்பட்டு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நானும் என் கிட்ட எனக்கு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஒரு மன வேதனை இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதேமாதிரி போகிறத பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏன்னா எதிர்கட்சி ஆகட்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மிச்சம் ஹேண்டில் பண்ணணும். நாளைக்கு திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி கட்டில் அமர்ந்துட்டா அது ஒரு கஷ்டமாயிடும். ஏன்னா இப்போ அதிமுக இருக்கிறவங்களாம் டிவிக்கே போயின்னு இருக்காங்க. இவங்க ஆப்போசிட்டாக முடிவு பண்ணி நம்ம ஏன் திமுகவோட கூட்டணி அமைச்சு நம்ம ஏன் முதலமைச்சர் நம்ம கொண்டு போகக்கூடாது. இவங்க மாத்திரம்னா வேற மாரி போயிடும். தமிழ்நாடு வேற விதமாக போயிடும். அதாவது யார் என்ன பண்ணாலும் சரி, யார் என்ன செஞ்சாலும் சரி, எம்ஜிஆருடைய ரசிகர்களும் அம்மா ஜெயலலிதா அம்மாவுடைய ரசிகர்களும் ஐயா விஜய் அஜித் சாருடைய ரசிகர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம தலைவன் மனித கடவுள் அஜித்குமார் 2031 கண்டிப்பாக அரசியல் வருவார். அதுக்கு நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும். இவங்க 3 பேரும், அதாவது திமுக, அதிமுக, விஜய் சார், 3 ஒரு கட்சியில் நிலைப்பாட்டில் இருந்தால் கூட என் தலைவன் அஜித்குமார் அவருக்காக மிகப்பெரிய கட்சி இங்கே கூட்டம், மிகப்பெரிய லெவல் நற்பணி மன்றங்கள், சங்கங்கள், கழகங்கள் பலது அறிஞ்சு கிடக்குது. அதனால அஜித் சார், நீங்க நல்ல முடிவை எடுத்து நல்லபடியா நம்ம ரசிகர்களை ஒன்று சேர்த்து நீங்க இந்த அரசணையில ஏறினா மட்டும்தான் மிகப்பெரிய லெவல்ல நம்ம தமிழ்நாடு மாறும். அதே போல இங்க பார்த்து கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, ட்ரக்ஸ் இது மாதிரி மிகப்பெரிய லெவலில் நடக்குது. போய் பாருங்க என்ன நடக்குதுன்னு. அதனால படிக்கிற பசங்களால் ஒழுங்கா படிக்க முடியல. ஸ்கூல் பக்கத்துல இன்னமும் இருக்கு ஒயின் ஷாப். என்ன ஒயின் ஷாப் மூடிட்டாங்க? ஒயின் ஷாப் அப்படி ஒண்ணுமே இல்லை. அன்னைக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா போய் நீ பாட்டிலுக்கு 20 ரூபாய். என்ன இல்லைன்னு மாறி இருக்கு. ஒண்ணு மாறல. எல்லாமே நீங்க பேசுனா இந்த மெச்சூரிட்டி எப்படி இருக்கும்? இன்னைக்கு சினிமா போல இன்னைக்கு அரசியல் இருக்கு. இதை மாற்றம்னா உங்களால் மட்டும்தான் முடியும். அதாவது தன்னோட உயிருக்கே அச்சம் இல்லாமல் 260 ஃபீல்ட்ல வேகத்துல ஓட்ட தெரிஞ்ச உங்களால உயிருக்கும் பயம் கிடையாது, எந்த இதுக்கும் பயம் இல்லை. நீங்க வந்தால் மட்டும்தான் நாட்டு மக்கள் காப்பாற்ற முடியும். அதே போல நான் கடைசியா சொல்லிக்கிறேன், 234 தொகுதி நம்ம ஆட்களை போட்டு வரோம் என் தலைவனை பார்க்கறதுக்காக. என் தலைவனை பார்த்து கண்டிப்பா அவருக்கு ஆசீர்வாதத்தை நம்ம ஒரு செயல்பாடை செய்வோம். அதனால எல்லா மாவட்டத்திலும் ஆட்களை போட்டு வரோம். ஏறக்கூடிய ஒரு 160 மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவராக போட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சேர விருப்பம் உள்ள எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி ஃபாலோவர்ஸ் பட்டனை கொஞ்சம் அழுத்திட்டு போங்க. அதுதான் மிகப்பெரிய பலமா இருக்கும். எல்லா மக்களும் போய் சேரும். என் தலைவன் காதுக்கு போய் சேரும். ஓகேவா? நன்றி.